வணக்கம். இந்த ரொம்ப துயரமான நேரம். இப்போ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இப்போ இந்த அன்பு தங்கை அவங்க மரணம் தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே மிகப்பெரிய அவார்டான மத்திய கவர்மெண்ட் அவார்டு, பாடல்கள் வச்சு சகலகலவல்லி என்னன்னு கேட்டால் இசை அமைச்சிருக்காங்க. ரேவதி அவங்க படத்தில் இசை அமைச்சிருக்காங்க. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக கல்லீரலில் ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது அது எப்படி வந்துச்சு என்னங்கிறதே தெரியல. அவங்க மரணம் இளையராஜா சார் எனக்கு 1980 அந்த டைமில் நான் படம் பண்ணும் போதெல்லாம் தெரியும். நானும் ஒரு தங்க மனசுக்காரன், மணிக்குயில், ராமராஜன் சார் படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவரை பார்த்துருக்கேன். அவர் ஒரு சித்தர். ஆக்சுவலாக அவர் ஒரு சித்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் பெண்ணு தான் தெய்வம் மாதிரி. அதே மாதிரி இவங்களும் இறந்தது அவர் எப்படி அவரால் தாங்க முடியுதுங்கிறது தெரியல. இது காலம்தான் அவருக்கு மனது கொடுக்கணும். அவருக்கு அந்த பாப்பா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். ஏன்னா இது ஜீர்ணிக்கவே முடியல. திரையுலகம் தொடர்ந்து மரணத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் என்னங்கிறது தெரியல. அதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நிச்சயமா அவங்களுக்கு யாருமே ஆறுதல் சொல்ல முடியாது. ஆறுதல் சொல்றதுக்கு தெரியல எனக்கு. பவதாரணி என் கூட பாடியிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து என்ற படத்தில் நானும் பவதாரணியும் சேர்ந்து பாடலை பாடியிருக்கிறோம். இந்த இழப்பு, அவருடைய இழப்பு நிச்சயமாக அது ஒரு பெரிய இந்த மியூசிக் வேர்ல்டுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவருடைய ஆத்மா நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன். இந்த தேசிய அவார்டு கிடைத்த இந்த மகளுக்கு கர்த்தாவே நீர் நல்ல செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.